ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாம் போய் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேயை ஓட்ட போகிறோம். நான் என் குருநாதர் ஜெண்டா கிட்ட கற்றுக்கிட்டு எல்லா மந்திரத்தையும் யூஸ் பண்ணி அந்த பேயை ஓட்ட போகிறேன். அப்புறம் என்ன, வீடியோக்குள்ளே போகலாம். ஜெண்டா ஜெண்டா. இந்த வீட்டில் தான் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிட்டு இருக்குது. என்னடா கதவை சாட்டி வச்சுருக்கீங்க? ஓமனு ஓகே. இந்தாண்ட வழி இல்லை, இங்கே ஒரு ரூம் இருக்குது. சரி, அந்தாண்ட ஏதாவது இடம் இருக்கான்னு சுற்றி பார்ப்போம். பின்னாடி என்ன ஒரே வெட்ட வெளியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த ரூம்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். இந்தாண்ட ஒரு பாறை இருக்குது. ஓகே, இடத்த சுற்றி பார்த்தாச்சு. முதல்ல ரூம்குள்ளே போவோம். நான் சாமியார் கை வச்சாலே ஓப்பன் ஆகிறேன். என்ன ரூமே ஒரு வெறிச்சோடி போய் கிடக்குதான். இன்னமும் எலும்பு மாதிரி இருக்குது. யாரா நீ? டேய், பயன்படுத்துறதுக்குன்னே வச்சுருக்கானுங்க போல இருக்குது. சரி, இப்போ இதை எடுப்போம். என்ன எடுக்க முடியல, இன்னும் எட்ட மாட்டேங்குது. டேய், ஐயோ எடு. காட்டுது. ஐயோ, எடு. எடுத்தாச்சு, போகலாம். இது என்ன ரூமு? உள்ளே போய் பார்ப்போம். இது என்னடா? பாத்ரூம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்தாண்ட எப்படி ஆப்போசிட்டில் போவீங்க? சூப்பராக. டே, எப்படி ஆப்போசிட்டில் போவீங்க? மனசு யாராவது இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். ஆப்போசிட்டில் யாராவது உட்காந்து போவாங்களாம். சரி, ரோபார் இருக்குது, ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, கதவை திறந்தாச்சு. கதவை திறக்கணும். இன்றைக்கி நம்ம போடுற மந்திரத்தில் அந்த பேய் இங்கேருந்து மோனிகா உடம்புலேருந்து கிளம்பி ஓடுது. நீங்கள் எல்லோரும் அதை பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற அடியில் நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ். ஐயோ, கதவு தர. வேலையை காட்டிட்டாலே. அவசரப்பட்டு வம்புக்கு எழுதுடணும். வாய் விட்டுருக்கூடாதுன்னு இப்போ தான் தோணுது. ஆஹா, சிலம்பு சத்தம் கேட்குது. எங்கேயோ இருந்து வரான்னு நினைக்கிறேன். எங்கே காணோம்? ஒரே சத்தம் ஈஸியாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போவோம். வந்துட்டா. இது என்ன காஞ்சனா வேஷத்தில் போயிட்டுருக்குது? எனக்கு தெரிஞ்ச அவன் இந்தாண்ட வந்துட்டான். அவள் திரும்பி போகிறப்ப நாம் இங்கேருந்து அந்தாண்ட வழியில் போயிடுவோம். சரி, நம்ம இப்போ லைட்டாக முன்னாடி போவோம். போகிறா அந்தாண்ட போகுது. நம்ம என்ன பண்ணுவோம்? சுற்றிக்கிட்டு அப்படியே இந்தாண்ட ஓடிடுவோம். வழியில் நம்ம இதுக்கு போய்கிட்டு டப்பு கதவு தர. ஐயோ, கொண்டா கூட்டு போலங்களே கத்தாலே. இதுக்குள்ள என்னமோ இருக்குது. மிர்ச்சி, மிளகா. தூக்கு. ஐயோ, தூக்கிட்டு எங்கே வர்றதுன்னு தெரியலையே. ட்ராருக்கு ஓப்பன். ஒன்றுமே இல்லை. சரி, டக்குன்னு இந்த டோர் ஓப்பன் பண்ணு. ஒன்றுமே இல்லை. ஐயோ, திரும்ப கத்தாலே. டக்குன்னு ஒன்றுமே இல்லை. டக்குன்னு வெளியா பூஜை பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் நம்ம இந்த மிளகா வைக்கணும். டக்குன்னு இதில் வச்சுட்டோம். திரும்ப கத்துறோம். ஓடு. ஒளிஞ்சிக்கலாம் இந்த இடத்துலையே. எங்கேயோ இருந்து வருவான்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்கா? வந்துட்டா. என்னடா சாத்தி அந்த கதவுக்குள்ளே பூந்து வரா? ஐயோ, இது வேறு இங்கேயே நிற்கிறாளே. அந்தாண்ட அப்படியே போயிருமா? அந்தாண்ட பத்த வழியிலேயே போயிடு. அந்த வழி தான் போகுது. இந்தாண்ட எங்கேம்மா திரும்பி வருது இது? நாம் இப்போ என்ன பண்ணணும்? இந்த கோலத்துக்கு நடுவில் 5 பொருள் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அதுதான் நமக்கான வேலையே. இந்த வீட்டில் இருக்க ஒரு முக்குக்கும் போய் நாம் அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, கதவை ஓப்பன் பண்ணு. 5 பொருள் எடுத்துட்டோம்னா அந்த பேயை ஓட்டிடலாம். நாம் தான் ஜெயிப்போம். இப்போதைக்கு நம்ம அந்த 5 பொருளையும் கண்டுபிடிப்போம். இங்கே என்ன வழியில் யார் வரா? இந்தாண்ட போகிறா. நம்ம அப்படியே பின்னாடியே போய் இந்தாண்ட டோரு போகிறா. பொறுமையா அப்படியே போயிட்டியா? போயிட்டா. இந்தாண்ட ஓடு. திரும்பி பார்க்க ஓடு. பின்னாடி திறந்துட்டு வர போகிறா. ஓகே. இங்கே இங்கே ஒரு கதவு இருக்குது. ஓப்பன். க்ரோபரா. ஐயோ, போச்சுடா. போய் க்ரோபர் எடு. பயப்படுறதுக்குன்னே இவனுங்கெல்லாம் வச்சுருக்கானுங்களே. இது ஓப்பன் பண்ணு. ஒன்றுமே இல்லையே. திரும்ப இந்தாண்ட தான் வர மாதிரி ஏதோ லைட்டாக ஒரு பயம் வருது. ஆளை காணோம்.
சலங்க சவுண்டு ஏதோ பக்கமாக கேட்குற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, இந்தாண்டா போகலாம். அப்படியே செவுத்த ஒட்டியே போவோம் பள்ளி மாரி. அப்போ தான் அவன் வந்தானே ஓடுறது கரெக்டாக இருக்கும். நம்மளால ரொம்ப தூரம் ஓட முடியா. இங்கே வரா, ஓடு தாட ஓட ஓச்சு, ஓடு. பின்னாடி வரா. ஓகே, இந்தாண்ட வராதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் வரா. அந்தாண்ட அப்படியே அந்த கதவுக்கு போயிருமா. இந்தாண்ட வராத, உனக்கு மரியாதையே இல்லை. ஓடி அந்தாண்ட முதல்ல இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குவோம். உட்காரு. ஸோ அப்பா, நாம் என்ன பண்ணுவோம், இவன் இந்தாண்ட போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம திருப்பிட்டு இந்தாண்ட வழியாக ஓடிடுவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் நானும் இங்கேயே வெயிட் பண்ணுறது. போயிட்டாடா. எப்பாடி சாமி, இந்தாண்ட வழியாக போயிட்டா. நம்ம எப்படியே சுற்றிக்கிட்டு ஓடிடுவோம். டக்குன்னு ஓடு. இந்த இடத்துல எப்போ வருவானே தெரியல, பயமாக வேறு இருக்குது. க்ரௌபார் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம். அந்த கட்டையை உடச்சி உள்ளே போனால் ஏதாவது கிடைக்குன்னு நம்பிக்கையில் போவான். பின்னாடி இது வருதா? இல்லை, ஓப்பன் உள்ளே போயிட்டு கண்டிப்பாக ஒலி கிடைக்கும். என்னடா இது, இந்த சந்து கடை வந்தேன், திறக்க கூட முடியலடா. போனடே, திரும்பி கோவத்தோட பின்னாடி பக்கம் போகிறேன்டா. எங்கேயோ இருந்து வர மாதிரி சத்தம் கேட்குது. அவன் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இவன் வேறு எங்கேருந்து வரான்னு கூட எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. ஓகே, டக்குன்னு இந்த ரூம் ஓப்பன் பண்ணிடுவோம். கேசர் சவுண்ட் லைட்டே கேட்குற மாதிரி இருக்கும். ஓப்பன். ஓகே, இந்த ரூமில் எதாவது இருக்கான்னு சொல்லுவோம். இந்த புது ரூம் தான் நினைக்கிறேன். அங்கே ஏதோ கப்போர்ட் இருக்கு. ஓப்பன். ஒன்றும் இல்லை. ரொம்ப தூக்கிப்படு. ஒன்றும் இல்லை. அந்தாண்ட இன்னும் ரவுண்டாக இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது. எலுமிச்சை பழங்க. ஐயோ, எலுமிச்சை பழம். இதுதாங்க 2வது பூஜை பொருள். எடு. பொருளே 2வது பூஜை பொருள் எடுத்தாச்சு. அவன் எங்கேருந்து வரான்னு தெரில. ஓகே, உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடிட வேண்டியதான். ஓடுறா. டேய், நிற்காத. டக்குன்னு கொண்டு போய் இதையும் அந்த கோலங்களுக்கு நடுவில் வச்சிட வேண்டியதான். இதான் இதில் வை. அச்சோ, ஐயோ, நாளே ஓடுறா. வந்துட போகிறான் கரெக்டாக. இப்படியே உட்காரோம். இப்படியே வந்துட்டு அலாட்டுக்குது. ஓகே, அந்தாண்ட தான் போகுது. இந்தாண்ட எங்கடா வரா? ஓகே, இப்படி ஓரமாக போவோம். ஓரமாக வந்துடும். கண்டிப்பாக பிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்தாண்ட போயிட்டா. ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் 3 பொருள் தான் கொண்டாந்து வச்சுட்டு அவன் அந்த உடம்புல இருக்க அந்த பேயை ஓட்டி காட்டுறோம். இப்போ நம்ம வேறு என்ன தொலைவது, இந்த ரூம்குள்ளே எதாவது இருக்கான்னு தொலைவோம். இது அந்த ரூம் தான். இந்த புக்கு இருக்குது. எடு புக்கு எடு. இதை என்ன பண்ணுறது, புக்கை தூக்கி போய் நான் என்ன பண்ணுறேன். நமக்கு இந்த ஸ்கூல் புக்கே ஒன்றும் விளங்காது. இது என்னடா புக்கு வித்தியாசமாக இருக்குது. சரி, தூக்கிட்டு எங்கேயாவது போகணுன்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்துகிட்டு போவோம். இன்றைக்கி அந்த பேயை ஓட்டணும். இந்த புக் எடுத்துகிட்டு போய் தான் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த பேய்க்கு ஆளி பிடிச்சிட்டாலே. புக்கு தூக்கி மாதிரி கீழே போடு. இது என்ன மரக்கட்டையில் போட்டு அடைச்சி வச்சுருக்கிறா. இந்த புக்கை வச்சு ஒரு பேரும் இல்லைன்ற மாதிரி. கட்டை கையிலே எடுக்கலாமா? அடைச்சா எடு. இந்த புக்கை எதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க, எதுக்காக அது யூஸ் ஆகும். ஐயோ, கபோர்டு இருக்குது, இதெல்லாம் வைக்க முடியும். ஏதாவது ஒரு பேய்ப்பா இதுனா கபோர்டுக்குள்ளே தான் வைப்பான். ஓப்பன் ஆகுதே. நான் அதுக்குள்ளே போய் ஏதாவது வழியில் எதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு. இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. ஓப்பன். கீ, கேபினட் கீயா? இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஓகே, இங்கே வந்து ஓப்பன் ஆகிருக்குது. இது அந்த சந்துங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கு நான் போகாமலே இருந்துடுவேன். அழக்கானவன். நடு ரூமுக்கு போயிடுவோம். வந்துட்டோம். போடு நடு ரூமில். அவன் இங்கே தான் எங்கேயோ தெரியுற மாதிரி ஏதோ சத்தம் வேறு கேட்குது. கேபினெட்டுக்குள்ளே என்னமோ இருக்குது. இங்கெங்கேயோ போயிட்டுருக்குது. கேபினெட் கீயா? இதெல்லாம் தான் என்ன இருக்குது? சிந்தூர். ஏங்க இதாங்க அது சிந்தூரா என்னன்னு தெரில. இங்கிலீஷ் தப்பாக படிக்கிறேன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து தெரியலையே, மறந்து போச்சு. ஞாபகம் வந்துடுச்சு. திருநீருங்க இது. இந்த இடத்துல வைக்கணும். வச்சாச்சு. இங்கே இது இல்லை, இது மிளகா. இது ஜாடு ஃபுல்லாக சிந்தூர். ஓடுற
ஐயோ எங்கேருந்து வரான்னு ஓடுறா எப்பாடி ஒரு வழியாக 3 பொருள் வச்சுட்டோம். இன்னும் 2 பொருள் வச்சுட்டு கிளம்பிகிட்டே இருக்கலாம். ஓகே காஞ்சனா அந்தாண்ட போகுது. நம்ம என்ன பண்ணுவோம், சுற்றிட்டு இந்தாண்ட போயிடுவோம். போயிடு நம்ம இப்படி போயிடும். ஓடுறா நிற்காத. அவன் வேறு எந்த பக்கத்துலேருந்து வருவான்னு தெரில. நம்ம போய் முதல்ல போயிட்டு ஏதாவது தொலைவ முடியுதான்னு பார்ப்போம். இங்கே தான் இங்கேயும் வர மாதிரி சத்தம் வேறு கேட்குது. பரவாயில்ல போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக நம்ம இந்தாண்ட இது ஒரு பசுனுங்க. இது வேறு சேர்த்துணும். புளி முஞ்சா இங்கேருந்தா வரால. வர நம்ம என்ன டக்குனு இங்கே வந்து ஒளிஞ்சிக்குவோம். அவன் ஒன்றே இந்தாண்ட கிராஸ் ஆகி போனோன்னே டக்குன்னு அந்த பசில் சேர்க்குற வேலையை ஆரம்பிச்சிடும். இங்கே என்ன ஓவராக டக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே நீங்கள் ஆளக்கணும் வரலன்னு நினைக்கிறேன். மாலை சேர்த்து ஆரம்பிக்கிறோம். திருப்பு மீதியா வரா இவ்வளோ நேரம் வரல, இப்போ வருது இந்த பேய். கரும்பு பிடிச்சது. A few moments later. எவ்வளோ நேரம் இங்கேயே ஒளிஞ்சிருக்குது. போகுது. அப்படியே நாம் நைஸாக முன்னாடி போயிட்டு டக்குன்னு அந்த பஸ்ஸில் நம்ம சேர்த்திடுவோம். டைம் ஆகுது. ஓகே புளி மூஞ்சை கொண்டு வரணும். திருப்பு டக்குன்னு இந்தாண்டா இதை திருப்பு. ஐயோ பாதி மூஞ்சி தானே சேர்த்துறேன். திருப்பு. ஓகே ஃபஸ்ட்டு நடுவில் சேர்த்தாச்சு. 2வது சேர்த்தணும். பொறுமையாக 2வது சேர்த்து 3வது திருப்போம். 3வது திருப்போன்னு. ஐயோ வரால ஓடுறா. ரிபேஸ்லேயே வா. உட்காரு. அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு போயிட்டா. டக்குன்னு ஓடு. சீக்கிரம். ஓகே டக்குன்னு மேலே டக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனே. திருப்பு. டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இது சுரங்க பாதை ஆட்டுக்குது. ஓகே இந்தாண்ட போ. வழியில் எங்கே இருக்குன்னே தெரில. நான் மட்டும் ஓடிட்டுருக்கேன். இதுக்குள்ளே மாட்டேன்னா முட்டு சந்திலே வச்சு குத்துமே. ஏதோ உள்ள டனல் மாதிரி போகுது. இது இப்போதைக்கு தேவையில்ல. இங்கே ஒன்று இருக்குது. என்னது ஹேடியா இங்கிலீஷ் சொல்லுங்க தெரிய மாட்டேங்குது. ஒரே ராவடியாக இருக்குது. இப்போதைக்கு இதை கொண்டு போய் நம்ம வச்சுட்டு வந்துடுவோம். இது முட்டுது. வழி வேறு இங்கே மறந்து போயிடுது. வழி இல்லை. ஓகே நம்ம இப்போ நாளாவது பூஜை சாமானை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சுரங்க பாதை அப்புறமேட்டு போவோம். சரி நம்ம சுரங்க பாதைக்குள்ளே தான் போவோம். அங்கே தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். இறங்கு. ஓகே இந்தாண்டா வழி எங்கேயா இருக்கா? இது என்னடா இவ்வளோ பிஸியாக இந்த இடத்துக்குள்ள இருக்குது. பீரோ இருக்குது ஒளிஞ்சிக்கிறதுக்கு. சேர் இருக்குது. இங்கே எவனோ வாழ்ந்துருப்பான் போல் இருக்குது. எவன்டா வீட்டுக்கடியில் அண்டர் கிரவுண்ட் வர வச்சுருக்கிறது. சரி நம்ம 10 ரூம் மாற்றணும்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்தாண்டா ஒன்றுமே இல்லை. இப்படி போ இந்தாண்டா ஏதாவது வழி இருக்கா? ஏதோ சூட் கேஸ் இருக்குதே. ஓப்பன் பண்ண முடியுதா? செஸ்டிக்கியா? அதை போய் எங்கே தொலைவிட்டு வரதுனே தெரியலையே. சரி இதை ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், வேறு எங்கேயாவது போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம். கீ தான் இப்போ நமக்கு கிடைக்கணும். அதுக்குள்ளே எதாவது கிடச்சின்னா அதுவும் எனக்கு தெரிஞ்சு பூஜை பொருளாக தான் இருக்கும். இதை முதல்ல கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவோம். மேலே பார்த்து வழி வேறு தெரிய மாட்டேங்குது. மறைஞ்சி வந்துச்சு. படிக்கிட்டு மேலே ஏறு. வந்துட்டோம். முதல்ல இந்த பொருளை கொண்டு போய் வச்சுருவோம். ஓடு. வழி எங்கே இருக்குதுன்னே தெரியல. ஏதோ பக்கம் போகணும் போயிட்டுருக்கான். வந்துட்டோம் இடத்துக்கு. இப்போ அவன் எங்கே இருப்பான்னு தெரில. அது குறுக்கால் வந்து சுற்றிட்டு ஓடிடுவோம். ஓடு நிற்காத. ஓகே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஏதோ வர மாதிரி இருந்தால் ஐயோ வழியில் வர மாதிரி சவுட்டி இருக்குது. இந்தாண்ட வந்து ஓடுவோம். நடுவில் ஐயோ இந்த வேறு மாஸ்டர் ரூமுக்கு வேணும்னு தொலைவுது. இப்படி ஓடுவோம். வழியில் இங்கே இருக்காளா? இங்கே இல்லை. டக்குன்னு இந்த இடத்த வை. ஐயோ வழி இல்லை. இங்கே தான். ஓடு. 4 பொருளை வச்சுட்டோம். ஓடிடு. ஓகே வந்தாச்சு இடத்துக்கு. உட்காரு. லாஸ்ட்டாக ஒரு பொருள் கிடச்சா போது கேமையை நம்ம முடிச்சிடலாம். இப்போ அந்த கடைசி பொருள் எங்கே போய் நம்ம தொலைவுறதுனே தெரியலையே. ஓகே இப்போதைக்கு இவன் எங்கேருந்து வருவான்னு தெரியாது. நம்ம சுற்றிட்டு போய் இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் அதையும் கண்டுபிடிக்கணும். திரும்ப இப்படியே வருது. கரும்பு பிடிச்சது. அந்தாண்டா போய் தொலை. ஓகே இந்தாண்டா போ. வரைக்கும் வீடியோ ஆரம்பிச்சிருந்து எத்தனை ஓகே சொல்லியிருப்பேன்னு தெரியலையே. திரும்ப ஓகே தான் வாயில் வருது. 4 பொருள் எடுத்துகிட்டு வந்து வச்சோன்னா கேம் முடிஞ்சிச்சு. நடுவில் ரூமில் பார்ப்போம் எங்கேயாவது இருக்கான்னு. இங்கே ஒன்றுமே இல்லை. வேறு ஏதாவது பக்கத்தில் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணு.
ஓப்பன் பண்ணி ஒன்றுமே இல்லை. ட்ரால ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், வேறு பக்கத்தில் புதுரா ஐயோ செம்ம க்ளோஸு. ஐயோ இந்த ரூட்டை கண்டுபிடிச்சது இப்போ தான் பிரயோஜனமே. மாட்டியிருந்தோம் சுக்காதான். இது நான் பேப்பரு ஜஸ்ட்டு மிஸ்ஸு செம்ம க்ளோஸ் ஆனால். இந்த சேரு ஆடின்னு இருக்குது. இந்த ரூம் இன்னும் ஓப்பன் பண்ணியே பார்க்கல. அதாவது மாஸ்டர் பெட்ரூம் இன்னும் ஓப்பன் பண்ணல. முதல்ல போய் ஓப்பன் பண்ணி இது ஓப்பன் ஆகுது. முன்னே கீ இருந்ததுனால ஓப்பன் ஆகலை. கீ நம்மக்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஓப்பன் பண்ணி ஒன்றுமே இல்லை. யாரா அது? டேய் எவன்டா அது? டேய் சும்மா அந்த பயமுறுத்தலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த ட்ராவில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதாக இருக்கான்னு. ஒன்றுமே இல்லை. கீ இருக்கா? செஸ்ட்டு கீ இப்போ எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே கீழே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். போடு சக்கா. இப்போ நாம் தான் ஜெயிக்க போகிறோம். அந்த பேய் இந்த இடத்துக்கு ஓடி. இந்த ரூமில் என்ன இருக்குது? பாத்ரூமு. என்னடா பாத்ரூமில் ஒரே ரத்தமாக இருக்குது. சூப்பர்ரா. பாத்ரூமில் என்னென்ன வைக்கக்கூடாதோ அது எல்லாத்தையும் வச்சுருக்கீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் லெஃப்ட்டு ஓடுறா வரவே இல்லை. ஓடு வச்ச பிள்ளை ஓடு. எங்கே இருப்பான்னு தெரில. அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இந்தான வழியில் கீழே போவோம். இந்த இடத்துல தான் அந்த சாவி போடணும். எனக்கு வேறு பயமாக இருக்குது. இங்கே கீழே வந்துச்சுன்னா ஒரே லாக்கு தான் மாட்டிக்கும். இங்கே வேறு வழி, இந்த வழி வேறு மறந்து போச்சே, எங்கே இருக்குன்னு தெரியலையே. சுற்றி பார்த்தாலும் இங்கே ஒன்றுமே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு அந்த பொட்டிக்குள்ளே ஏதோ தங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்தாண்ட போயிட்டு அதை எடுத்து பார்ப்போம். பொட்டிக்கிட்ட வந்துட்டு தங்கம் தான் இருக்கு. போய் ஓப்பன் பண்ணு. என்னடா புத்தலாட்டாது? இந்த சூனிக்கார பொம்மையை வேறு லாக்கரில் போட்டு வச்சுக்கிறீங்க. பரவாயில்ல, பூஜை பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகும். எடுத்துகிட்டு போவோம். 5வது பொருள் கிடச்சிருச்சு. எனக்கு என்ன தெரியுமா ஒரு வருத்தம், இதை கொண்டு அந்த லாக்கரில் வச்சுக்கிறீங்களேடா. மனசாட்சின்னு ஒன்றுக்குதாடா. கிடச்ச வரைக்கும் லக்கு. இதை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல அங்கே வச்சுருவோம். நம்ம வேலை அவ்வளோதான். இன்னும் நேரத்தில் முடிய போகுது. எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போவோம். எங்கே வந்தாலும் ஒரே முட்டு சந்துக்கே வந்து சேருவோம். இந்த தடவை கரெக்டாக வந்துட்டோம். எங்கேயோ இங்கே பக்கத்தால் தான் எங்கேயோ போகுதாட்டுக்குது அந்த அதான் அதுக்குள்ளே போயிடுச்சு. நம்ம இப்படி சுற்றிட்டு ஓடுவோம். இந்த ரூமுக்குள்ளே எங்கே போகிற? இப்படி போவோம். வச்சிட்டோம்னா நாம் தான் இந்த கேமில் ஜெயிச்சோம். போடா. இங்கே தான் அவ்வளோதான் கேமை முடிக்க போகிறோம். வைடா. பேய் கடைசியாக மாட்டிடுச்சு. ஓடு, பயந்து ஓடு. அப்படிதான். ஒரு வழியாக பேயை ஓட்டிட்டேன்னு நினைக்கிறேன். அது உடம்புலேருந்து வெளியே வருதுன்னு கூட தெரியலையே. கடைசியாக ஒரு வழியாக பேயை அழிச்சிட்டோம். ஒரு வழியாக நம்ம பேயை அழிச்சிட்டோம். என்ன கையை செய்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.